இப்ப நம்ம மத்தியில ஸ்டாலின் ஆண்டனி அப்படிங்கிற பிரதர் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு பெரியவரா இருந்து அற்புதங்களை அடையாளங்களை செய்தார், அவர்களை கொண்டு தேவன் எப்படியெல்லாம் அவர் வெளிநாடுகளை பயன்படுத்தினார் அப்படிங்கிற சாட்சி நம்ம கேட்க போறோம். ஒரு கிளாப் பண்ணி அவங்களை வெல்கம் பண்ணிடலாமா? கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எனது பேர் ஆண்டனி ஸ்டாலின். பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தியான ஒரு பேபி கிடையாது. வயிறு மட்டும் பெருசாக இருக்கும், கை காலம் ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அன்ஹெல்த்தி பேபியாக பிறந்தேன். பார்க்கறதுக்கு எல்லாரும் தூக்கி கொஞ்சணும், ஒரு சில குழந்தைங்களை பார்த்தா தூக்கி கொஞ்சணும்னு தோணும். அப்புறம் நம்மளெல்லாம் பார்த்தா அவளை தூக்கி கொஞ்ச மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தை நான். அப்பா வந்து நல்லா குடிப்பாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க, நிறைய குடிப்பாங்க. மற்றும் ரொம்ப அவர் கோவப்படுவார், அதிகமாக கோவப்படுவார். எங்கள் அப்பா பெற்றவங்க மனசில் பாசம் இருக்கும், கண்டிப்பாக எல்லா குழந்தைங்க மேலேயும் பாசம் இருக்கும். எங்கள் வீட்டில் மொத்தம் 3 பேர். ஆனால் அடின்னு கொடுத்தா ஃபர்ஸ்ட் எனக்கு தான் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. அவர் வந்து வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இயேசுவை தன்னுடைய 45வது வயசில் அவர் வந்து இயேசுவை வந்து ஏற்றுக்கிட்டார், இயேசுப்பாவை ஏற்றுக்கிட்டார். எனக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, இதை தான் நம்ம இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு அப்போ ஒரு இருக்கும் ஏஜ் ஒரு 17 இருக்கும். ஆனால் நான் ஆண்டவரை ஃபுல்லாக நான் ஏற்றுக்கல, அக்செப்ட் பண்ணிக்கல. நம்ம சபைக்கு போகிறோம், இனிமேல்ட்டு நம்ம இங்கேருந்து போகல, நம்ம சபைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் ஃபுல்லாக ஏற்றுக்கல. ஒரு சில விஷயங்கள் வந்து என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு. அதை மட்டும் நான் உங்கள்ட்ட சொல்லிடுறேன். ஒரு நாள் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது என்னோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை போய் எங்கள் அப்பாட்ட காட்டுறேன். ரேங்க் கார்டு கொண்டு போய் காட்டுறேன். இன்னைக்கு வந்து கிரேட் சிஸ்டம் இருக்கு, அன்னைக்கு ரேங்க் கார்டு சிஸ்டம் தான். அந்த ரேங்க் கார்டு சிஸ்டம் போய் காமிக்கிறேன். அவரை போய் பார்த்தோன்னா அதில் ஒரு பாடத்தில் ஃபெயில். நான் வந்து ஜாலியாக போய் என்ன பண்ணிட்டேன், எங்கள் அப்பா கிட்ட கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ என்ன பண்ணாரு, எங்கள் அப்பா எப்பவுமே நைட் டியூட்டி போவார். நைட் டியூட்டி போகும்போது போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் பண்ணுவாங்க. தரையில் உட்காந்துட்டு அந்த காலத்தில் உள்ள ரேசர் வந்து பிளேட் ரேசர், அதை போட்டு ஷேவ் பண்ணிட்டு இருக்காரு. நான் ரேங்க் கார்டு நீட்டுறேன். எங்கள் அப்பா ரேங்க் கார்டு பார்த்துட்டாரு. ரெட்டில் போட்டிருப்பாங்க, ஃபெயில்னா எப்போவுமே ரெட்டில் போடுவாங்க. அந்த ரெட்டில் போட்டு என்ன பண்ணுறாங்க, அதை பார்த்தோன்னே எங்கள் அப்பாவுக்கு வந்து தாங்க முடியல, கண்ணிலேருந்து ஒரே தண்ணி. எங்கள் அப்பா அழுதெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது. எங்கள் அப்பா குடிப்பார், கோவப்படுவார். ஆனால் எங்கள் அப்பா அழுதெல்லாம் பார்த்ததில்லை. என்னுடைய பாட்டி, அப்பாவோட அம்மா, அவங்க இறந்த பொழுது கல்லறையில் அவர் அழுதாரு. அதுதான் வந்து நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பையன், நானும் வந்துட்டு நான் சக்கில் அழுக மாட்டேன். ஆனால் எங்கள் அப்பா அன்னைக்கு வந்து அந்த ரேங்க் கார்டை வச்சுட்டு தரையில் வச்சு பார்த்துட்டு அழுதாரு. உங்களெல்லாம் வச்சு தான் நான் வாழ்க்கையில் முன்னேறுவேன் நினச்சேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, உங்களுடைய நடவடிக்கைகள் வந்து சரியில்லை, நீங்கள் வந்து ஃபெயில் ஆயிடுவீங்க, என்னுடைய கனவை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டார். ஏன்னா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப நேர்மையாக தான் இருந்தாங்க, யார்கிட்டையும் கை நீட்டி லஞ்சம்லாம் வாங்க மாட்டாங்க. அதனால வறுமை எப்பொழுதுமே எங்கள் கூடவே இருந்துச்சு, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா காசு வாங்க மாட்டாங்க. அந்த தருணம் நான் யோசித்தேன், இனிமேல்ட்டு வாழ்க்கையில் ஃபெயில் ஆகக்கூடாது, இனிமேல்ட்டு எங்கள் அப்பாவை என்ன பண்ணக்கூடாது, அள வைக்கக்கூடாது, இனிமேல் வாழ்க்கையில் ஃபெயில் ஆகக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். இது வந்து ஒரு பேட் சேலஞ்சுன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா என்னோட கையெழுத்து நல்லாவே இருக்காது. என்னோட கையெழுத்து பார்த்தீங்கன்னா நான் எழுதின நோட்டை என்னாலே திருப்பி படிக்க முடியாது, அப்படிதான் என்னோட மோசமான கையெழுத்து இருக்கும். இதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா கணக்கு சப்ஜெக்ட் தவிர, மேக்ஸை தவிர எந்த சப்ஜெக்ட்ல உள்ள நோட்டை திருப்பி பார்த்தாலும் நான் எழுதுனது எனக்கு புரியாது. எங்க வாதியார் எப்பவுமே கேட்பாரு, ஏன் உன்னுடைய கையெழுத்து அப்படியே மலை மாதிரி மேலே ஏறி இறங்கிட்டு இருக்கு, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இங்க ஸ்டார்ட் பண்ணா அது வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். ஆனாலும் என்னுடைய டார்கெட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணேன். 65% இருந்து 80%, 65% இருந்து 80%, இதுதான் என்னோட டார்கெட். முயற்சி பண்ணேன், எல்லாத்தையும் படிச்சிருவேன். ஆனாலும் ஒரு கோடு போடுவாங்க, கோடு போட்டு 2 மார்க் தான் கொடுப்பாங்க, அப்படிப்பட்ட பையன். ஸோ எல்லாத்தையும் படித்தேன். கர்த்தர் வந்து 10ஆவதுல வந்து 70% மார்க் எடுக்க எனக்கு உதவி பண்ணாரு. கர்த்தர் பெரியவர், ஆமேன். அதே ஃபாலோ அப்ல பாத்தீங்கன்னா 12th போறேன், அங்க 80% மார்க் நான் எடுக்கிறேன். 80% மார்க் என்ன பண்ணாரு, ஆண்டவர் எனக்கு எடுக்க கிருபை பாராட்டினாரு. அப்புறம் அடுத்து டிப்ளமோ சேர்ந்தேன், அங்க 80+% மார்க் வாங்குறேன். பிளஸ் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகிற ஆண்டவர் என்ன பண்றாரு, கிருபை பாராட்டினாரு. அந்த காலேஜில் அந்த ஒரு நோட்டீஸ் ஒன்று இஷ்யூ பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடி பெரிய கம்பெனியில் செலக்ட் ஆனவங்க பேர் கூட ஆஃபர் லெட்டர் வராமல் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் என்னுடைய பேரை அந்த நோட்டீஸில் வரதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு, கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. நீங்கள் வந்து என்னடா அது சாட்சியை பேப்பரில் எழுதிட்டு நினச்சிக்காதீங்க. எனக்கு ரொம்ப மெமரி லாஸ், நம்ம படித்தது ஞாபகத்தில் நிற்காது. அதனாலையும் என்னுடைய மார்க்கு வராது. எல்லாம் படிச்சு போயிடுவேன், ஆனால் நிறைய மறந்துடுவேன். இன்னைக்கு சாட்சியை கூட எழுதிட்டு வந்திருக்கேன், ஏன்னா மறந்துடக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்காக நான் பேப்பரில் எழுதி வச்சிருக்கேன். ஆமேன். கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சிது. அது பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் L&T ஒரு பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்தில் ஒரே வருஷத்தில் எனக்கு அந்த நிறுவனத்தில் வேலை கிடைக்க எனக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்டிநேஷனல் கம்பெனி, இந்த உலகத்திலேயே தலை சிறந்த டாப் லெவல் ஆஃப் இன்ஜினியரிங் கன்சல்டன்ட் சொல்லுவாங்க. அதுல 30 இடத்துல உள்ள கம்பெனில 5 கம்பெனில வேலை பார்த்துட்டேன்.
ஹல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, ஒண்ணுமே படிக்க தெரியாது, இந்த காரியங்கள்லாம் இருக்கு. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்றாரு, உயர்வை கொடுத்துட்டே இருக்காரு. ஆனா ஸ்டில் நான் என்ன பண்ணல, ஆண்டவரை முழுமையா நான் ஏத்துக்கல. ஆண்டவர் என் வாழ்க்கையில அற்புதங்கள் செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. ஆனாலும் ஆண்டவர் நான் என்ன பண்ணல, முழுமையா ஏத்துக்கல. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் எங்க அம்மா கொடுக்குற எல்லா சின்ன சின்ன 2 ரூபா இருந்தாலும் சேர்த்து வச்சிருவேன். அது என்னுடைய பழக்கம். ஸ்கூல்ல சந்தான்னு சொல்லுவாங்க, அதை நான் போட்டிருக்கேன். எல்லா காசையும் சேர்த்து வச்சிருவேன். அப்படி என்ன பண்ணேன்னா, இந்த வறுமையான குடும்பத்துடைய கடனை அடைக்கணுங்கிற மிக பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன். அதன்படி என்னோட குடும்பத்தோட கடனை நான் அடைக்க ஆரம்பிச்சேன். அடுத்து எங்க அண்ணனுடைய கல்யாணம் வந்துச்சு, அதுக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் செலவாச்சு. அந்த கடனையும் அடைக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினாரு. அடுத்து பாத்தீங்கன்னா என்னுடைய கல்யாணம் வந்துச்சு, அதோடைய கடனையும் ஆண்டவர் அடைக்க கிருபை பாராட்டினாரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா வறுமை அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் போலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். ஆனா இந்த கன்சல்டன்சி மூலமா போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. கன்சல்டன்சி மூலமா போறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்க காசு கேட்பாங்க, அந்த காசை கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. அப்போ நான் என்ன ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவர்கிட்ட எனக்கு வந்து தகுதியும் திறமையும் இருந்தா நீங்க வந்து உங்களுக்கு சித்தமா இருந்தா எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். ஒரு வாட்டி முதல் குழந்தை பிறந்துருச்சு. அப்போ ஒரு தரிசனம் எனக்கு கொடுத்துட்டாங்க, எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாங்க. இனிமேல் என்ன பண்ண போற, என்னோட பையன் பிறந்தும் போது இனிமேல் நீங்க வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ண மாட்டேன், ஃபிளைட்லாம் டிராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அத்தை, என்னோட மதுரையில் அவங்க வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க. நான் என்ன பண்றேன், அது கிட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. நான் குழந்தை பிறந்து பையனை வந்து பெங்களூர் கூட்டிட்டு போகணும். அப்போ பார்த்தீங்கன்னா வறுமையினால கூட்டிட்டு போக முடியல. அப்போ வண்டியில் ஓட்டிகிட்டே இருக்கும்போது நான் ப்ரேயர் பண்ணிட்டே போறேன், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமா இருந்தா நான் குடும்பத்தோட நான் வாழணும், அதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றேன். 1 மாசத்துக்குள்ள எனக்கு ஒரு இன்டர்வியூ கால் வந்துச்சு. துபாயிலேருந்து ஒரு இன்டர்வியூ கால் வந்துச்சு. பேசினேன், இன்டர்வியூ உங்களுக்கு பண்றேன்னு சொன்னாங்க. நானும் டையெல்லாம் போட்டுட்டு பக்காவா ரெடியாகி கீழே போயிட்டு நின்றுட்டேன். நான் அந்த இன்டர்வியூ கால் வீடியோ கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, நின்றுட்டேன். ஆனா ஒரு 5 நிமிஷம் போன்ல பேசிட்டே இருந்தாங்க. போன்ல பேசிட்டு நீங்க வந்து அடுத்த மாசம் ஜாயின் பண்ணிருங்க அப்படின்ட்டாங்க. நான் உங்களை கேட்கறேன், என்னங்க நீங்க இன்டர்வியூன்னு சொன்னீங்க, நான் எல்லாம் ரெடியாகி வந்திருக்கேன் அப்படின்னா, இல்ல இன்டர்வியூலாம் முடிஞ்சிருச்சு, நீங்க வந்துருங்க அப்படின்ட்டாங்க. கர்த்தர் பாருங்க, எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான பணங்களை செலவு பண்ணி ஃபாரின் போயிட்டு இருக்காங்க. ஆண்டவர் எனக்கு 5 நிமிஷத்துல என்ன பண்ணிட்டாரு, எனக்கு அந்த வேலையை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. 1 வருஷம் தான் கான்ட்ராக்ட், சந்தோஷப்பட முடியாது. 1 வருஷம் தான் கான்ட்ராக்ட், இன்னும் சாட்சி முடியல. 1 வருஷம் தான் கான்ட்ராக்ட். கரெக்டா 11 மாசம் வருது, அந்த மாதிரி எனக்கு கூப்பிடுறாங்க. எனக்கு இன்னொரு 1 வருஷம் கான்ட்ராக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தடை என்னன்னா, 1 வருஷம் கான்ட்ராக்ட், நீ பெர்மனன்ட் ஜாப்ல இருக்க, நீ ஏன் கான்ட்ராக்ட் ஜாபுக்கு போற அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. ஆனா நான் ஒரே அந்த போக்கஸ்டா இருந்தேன். ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காரோ, ஆபிரகாம் மாதிரி பைய தூக்கிட்டு போன்னு சொன்னா போயிட்டே இருக்கணும். அப்படி அல்லேலூயா. சோ அப்படி என்னோட வாழ்க்கையில நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதனால என்ன பண்ணேன், அந்த வேலைக்கு நான் போனேன். 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. எனக்கு என்னோட மேனேஜர் வந்து ஒரு கேரளா, அவங்களாம் வந்து அவங்க இருந்தது பர்மனன்ட் ஜாப்ல, நான் வந்து கான்ட்ராக்ட் ஜாப்ல போறேன். அவர் வந்து அவங்களாம் வேலையை விட்டு போக மாட்டாங்க, அவ்வளவு சீக்கிரம் வேலையை விட்டு போக மாட்டாங்க. ஆனா அவருக்கு எப்பயோ எம்ப்ளாய்மெண்ட்ல பதிவு பண்ண வச்ச வேலை ஆர்டர் காப்பி அவங்க வீட்டுக்கு வந்துருச்சு. அதனால என்ன சொல்றாங்க, நீ உடனே ஊருக்கு கிளம்பிவான்னு சொல்றாங்க. அவரோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு போறாரு. என்னைய பர்மனன்ட் ஜாப்ல அங்க வந்து என்ன பண்றாங்க, பணியமர்த்துறாங்க. அல்லேலூயா. வாங்கிட்டு அந்த சம்பளம் டபுளா மாறுது. பர்மனன்ட் ஜாபுக்குள்ள உள்ளுக்குள்ள போறேன். கர்த்தர் அதிசயமா நடத்தினாரு. துபாயில அதுவரை அப்பவும் நான் ஆண்டவரை வந்துட்டு சர்ச்சுக்கெல்லாம் போவேன், பிரேயர்ல உங்களை மாதிரி உட்காந்துருப்பேன். ஆனா வேலை செஞ்சுட்டே இருப்பேனே தவிர அந்த பிரேயர்ல போக்கஸ்டா நான் என்ன பண்ண மாட்டேன், கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஆனா துபாய்க்கு என்னை அழைச்சிட்டு போறாரு ஆண்டவர். ஊழியத்தை அங்க கத்துக் கொடுக்குறாரு. கிரவுண்ட் லெவல் மினிஸ்ட்ரி, ஒவ்வொரு இருதயங்களுக்கு கூட போய் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் எனக்கு துபாயில கத்துக் கொடுத்தாரு. நிறைய கிராம அந்த கேம்ப்லாம் நிறைய, அந்த லேபர்ஸ் கேம்ப் நிறைய இருக்கும். அந்த இடத்துல ஊழியம் பண்ண கர்த்தர் எனக்கு கத்துக் கொடுத்தாரு. வர்ஷிப் பண்ற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு, என்னை வாழ்க்கையை மாற்றினாரு. அல்லேலூயா. இதுக்கிடையில வந்து கோவிட் வந்துச்சு. அந்த ஸ்லைட்ஸ் கூட போடுவாங்க. கோவிட்ல பாத்தீங்கன்னா அநேகருடைய ஷாப்ஸ் வேலை எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மிக முக்கியமா நம்ம தமிழ்காரங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லேபரா வேலை பார்ப்பாங்க. அந்த லேபர்ல வேலை செய்யறவங்களோட இடத்துக்கு போய் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேல அந்த கிராசரிஸ், நான் ஒரு பொதுக்குழுல இருந்தேன், அந்த சர்வீஸ் குழுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு போய் ஒரு 20 நாள் 30 நாளைக்கு உள்ள கிராசரிஸை போய் நாங்க என்ன பண்ணோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். நான் ஒத்த ஆளா கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் துபாயில ஓடி இருக்கேன் இந்த சர்வீஸ் பண்றதுக்காகவே. அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்கள் செய்ய ஆரம்பிச்சாரு, பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சாரு, மத்தவங்களுக்கு உதவக்கூடிய அந்த எண்ணத்தையும் கொடுத்து என்ன பண்ணாரு ஆண்டவர், என்ன பண்ணாரு, எனக்கு வந்து கிருபை பாராட்டினாரு. என்னோட பேர் வந்துட்டு நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் ஆச்சு, நல்லது செஞ்சதுக்காக. நான் திறமையானவன் என்பதை காட்டிலும் ஒரு நல்லது செஞ்சதுக்காக என்ன பண்ணுச்சுன்னா நியூஸ் பேப்பர்ல வந்து பப்ளிஷ் ஆச்சு. கர்த்தர் என்ன பண்ணாரு, அங்கிருந்து சின்ன வயசுல இருந்தே நம்மள சொல்லுவாங்க இல்லையா, நீ வந்து யூஸ்லெஸ், நீ இதுக்கு வந்து தகுதியானவன் கிடையாது, நீ வந்து என்ன பண்ண மாட்ட, உனக்கு இது சரிப்பட்டு வராது. ஏன்னா கையெழுத்து பார்த்தோன்னா வாதியார் சொல்லிட்டாரு நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு.
குடும்பத்தில் உள்ள சூழ்நிலையை பார்த்து அவங்க சொல்லிட்டாங்க, நீ உருப்பிட மாட்ட, நீ வந்து என்னதான் ஆக போறியோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கு வந்துட்டு நல்ல டேலண்ட் இருக்கோ அவனை தான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ எல்லா இடத்துலையுமே ஒதுக்கப்பட்ட ஆண்டவர்கிட்ட உனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. அப்பா, நான் வந்து யூகே போகணும்னு ஆசைப்படுறேன், நான் வந்து அங்கே போய் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணேன். அப்பவும் ஏஜென்சி மூலமா போகாம சொந்த முயற்சியிலே பண்ணேன். எனக்கு ஒரு வாய்ப்பு ஒரு நாள் கர்த்தர் கொடுத்தாரு. என்னோட மகள் பிறந்து 2வது ஒரு 10 நாளைக்குள்ளார எனக்கு யூகேல இருந்து ஒரு கால் வந்துச்சு. இங்க எப்படி எல்என்டி ஒரு நம்பர் 1 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோ அதே மாதிரி யூகேல ஒரு நம்பர் 1 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அந்த கம்பெனில இருந்து எனக்கு கால் வந்துச்சு. அல்லேலூயா. கால் பண்ணாங்க, இன்டர்வியூ பண்ணாங்க, செலக்ட் பண்ணாங்க. சொல்லிட்டாங்க, உங்களுக்கு மட்டும் நான் விசா தரேன், மற்றவங்களுக்குலாம் உங்க ஃபேமிலிக்குலாம் விசா எதுவுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நீங்க எங்க என்ன கூட்டிட்டு போனாலும் என்ன குடும்பத்தோட என்ன கூட்டிட்டு போகணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். அதுக்கேற்ற மாதிரி முதல்ல முடியாதுன்னு சொன்னாங்க. கடைசியில மொத்தம் 17 லட்சம் ரூபாய் செலவாகும் என்னோட குடும்பத்தை நான் கூட்டிட்டு போகணும்னா கம்பெனி ஒட்டுமொத்த செலவையும் ஏத்துக்குச்சு. அல்லேலூயா. அது சேர்த்துக்கிட்டது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு கார் கொடுத்துருக்காங்க கம்பெனில. அதாவது இந்த ஊர்ல எனக்கு எந்த ஒரு வண்டியோ வாகனமோ எந்த ஒரு பொருளோ கிடையாது. ஆனா கர்த்தர் கொடுத்த வேலை வாய்ப்புல எனக்கு ஒரு கார் கொடுத்துருக்காங்க. அந்த காரோட விலை 50 லட்சம் ரூபாய். அந்த என்னன்னா 4 வருஷம் அந்த காரை நான் யூஸ் பண்ணுமா, அதுக்கப்புறம் அந்த காரை அவங்களே வாங்கிட்டு புது கார் கொடுத்துருவாங்களாம். கர்த்தர் பாருங்க, கர்த்தர் எல்லா விதத்திலையும் ஆசீர்வதிச்சாரு. அப்போ நான் ரீசெண்டா ஒரு பிரச்சனை குடும்பத்துல, நான் என்ன நினைச்சேன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்லிடுறேன், அது உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். அந்த குட்டி கதை, பேதுருட்ட சொல்றாரு, எப்பா சீமோன் பேதுரு, போட்டை என்ன பண்ணு, கடலுக்குள்ள கொண்டு போப்பா அப்படின்னு சொல்றாரு. கடலுக்குள்ள கொண்டு போகும்போது அவங்க சொல்றாங்க, ஏசப்பா ஆண்டவரே நாங்க என்ன பண்ணிட்டோம், நைட்டு பூரா நாங்க தேடி என்ன பண்றோம், டயர்ட் ஆயிட்டோம், அதனால என்ன பண்றோம், இருந்தாலும் சரி நீங்க சொல்றீங்க அப்படிங்கறதுக்காக நான் கொண்டு போறேன்னு சொல்றாரு. கொண்டு போய் நிப்பாட்டின உடனே பாத்தீங்கன்னா ஃபுல்லா மீன், எங்க அவர் சத்தத்தை கேட்ட எல்லா மீனும் போட்டுக்கு வந்துருச்சு. 2 போட்டு முடியல. அப்ப உடனே பேதுரு என்ன பண்றாரு, ஆண்டவரை பார்த்து பயந்துட்டாரு. இவ்வளவு ஆசீர்வாதமா எனக்கு, நான் ஒரு பாவியாச்சே, ஆண்டவரே நான் பாவியா இருக்கிறேன், நீங்க என்னை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இவ்வளவு நாள் நீ மீன் பிடிச்சிருந்த, உன்னைய மனுஷனை பிடிக்கிறவரா மாத்த போறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, பேதுருவை தூக்குறாரு. அதே போலதான் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஆண்டவர்கிட்ட விலகி போயிடலாம்னு நினைச்சேன். எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்குறீங்க, ஆனா நான் பாவியான மனுஷனா இருக்கேன். வாலிப பிராயத்துல நம்ம என்னென்ன தவறுகள் செய்வோம்னு எல்லாமே தெரியும். கல்யாணங்கிறது வந்துட்டு நடக்குமா நடக்காதங்கிற ஒரு கேள்விக்குறியெல்லாம் மனசுல இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்க மனைவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு தீர்க்கதரிசி. அல்லேலூயா. பசங்க எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன், நீங்க ஆண்டவரை தெரிஞ்சுக்காம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை சூஸ் பண்ணிருக்காரு. யூ ஆர் சூசன், யூ ஆர் நாட் a waste fellow. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு, என்னையும் அப்படிதான் தேர்ந்தெடுத்தார். இன்னைக்கு அவங்க ஒரு அபிஷேகம் பட்ட தீர்க்கதரிசி எனக்கு வந்து மனைவியா கொடுத்திருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நான் அடுத்து என்ன பண்ண போறேங்கிறது அவங்களே சொல்லிடுவாங்க. எனக்கு எங்க வேலை கிடைக்க போறது, நம்ம எங்க பண்ண போறோம் அப்படிங்கறத என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. பிள்ளைகளும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் உயர்த்தினாரு. தம்பி தங்கைங்களுக்கு நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்க டிசப்பாயிண்டடா இருந்தா, லோன்லினஸா இருந்தா, நீங்க யாராவது ஒதுக்கப்பட்டிருந்தா, உங்களை யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்கள பிலீவ் பண்ணாதீங்க. அண்ணன் சொல்லுவாரு உங்கள்ட்ட, ஏசப்பா எங்க இருக்காரு, இந்த பக்கம் இருக்காரு, ஏசப்பா நீங்க இருக்கீங்கல்ல, அது போதும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாழ்க்கையில காரியத்தை செய்யுங்க. கடைசியா ஒரு விஷயம் சொல்லிடுறேன், யூகே தேசத்துல நான் இருக்கிறேன், கிட்டத்தட்ட 3 வருஷமா இருக்கேன். அங்கேயும் எனக்கு விசா ரிலீவ் பண்ணிருக்காங்க, பெர்மனன்ட் ரெசிடென்ஸ். அங்கேயே குடியுரிமை வாங்குற அளவுக்கு உண்டான டைம் ஃப்ரேம் வச்சு எனக்கு விசா ரிலீவ் பண்ணிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய சாட்சி தான். அந்த தேசத்துல இருந்து அநேக ஊழியக்காரங்க வந்து இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்திருக்க காரணம் அந்த தேசத்துல இருந்து வந்து அநேக ஊழியக்காரங்க தான். ஆனா அந்த தேசம் இன்னைக்கு ஊழியக்காரங்க எல்லாமே கஷ்டப்பட்டு இருக்கு. நீங்க எல்லாம் வந்துடணும். அல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனம் அங்க வரணும், ஆண்டவரை பத்தி அதிகமா சொல்லணும். என்ன அனுப்பிச்சது போல என்னை விட இன்னும் அதிகமான திறமையான தம்பி தங்கைங்க இருக்கீங்க. கர்த்தர் உங்களை மிகப்பெரிய தேவைகளுக்கு பயன்படுத்த போறார். ஆமென். அல்லேலூயா. தேங்க்யூ.